சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பா அவசர அவசரமாக ஒருவனுடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இன்று இரவை நான் சென்று சேர வேண்டும். ஏனென்றால் நாளை ஒரு மிகப்பெரிய காரியம் அந்த இல்லத்தில் நடக்க வேண்டும் என்பது அவசியமாகிவிட்டது. அதனால் உன் சாயப்பாவாகிய நான் இன்று அங்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் அன்பு குழந்தையே, இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்பதனை நிச்சயமாக என் வார்த்தைகளை கேட்ட பிறகு புரிந்து கொள்வாய். உனக்காக இந்த சாயப்பா உன்னோடு இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுப்பவன் நான் அல்லவா? நான் எங்கு செல்லப் போகிறேன் என்பதனை கேட்கும் பொழுது நிச்சயமாக நீ ஆச்சரியப்படுவாய். உன் அப்பா இது போன்ற காரியங்களை எல்லாமும் செய்வாரா என்று உனக்குள்ளேயே பல குழப்பங்கள் வரும். அப்பாவினுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் ஒன்று இருக்கிறது. இந்த சாயப்பா உனக்காக எதற்காக வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முதலில் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் இனி வரும் நாட்கள் உனக்கு நிச்சயமாக சரியாக தெளிவுபடுத்த வேண்டும். உன் அப்பா செல்லக்கூடிய இடம், உன் அப்பா உனக்கு நடத்தக்கூடிய விஷயம் என்று ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் யார் வாழ்க்கையில் நடத்தி விடுவதில்லை. ஆனால் உனக்கான ஒரு விஷயமாக அது மாறும்பொழுது அப்பா ஒரு நொடி பொழுதும் யோசிப்பதில்லை என்பதுதான் உண்மை. உனக்கான ஒரு வெற்றியை நான் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் நிச்சயமாக அதிலிருந்து நான் ஒருபொழுதும் மாற மாட்டேன். அந்த விஷயத்தை ஒருபொழுதும் நான் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன். எந்த நிலையிலும் இந்த அப்பாவின் வாக்குறுதிகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கான ஒரு விஷயத்தை உன் முன்னால் நடத்த நான் முடிவெடுத்து விட்ட பிறகு இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் நான் எங்கு செல்கிறேன், எதற்காக செல்கிறேன் என்பது எல்லாமும் இங்கு யாருக்கும் தெரிந்திடாத ஒரு விஷயம்தான். ஆனால் உனக்கென்று ஒரு விஷயத்தை நான் நடத்த முடிவெடுத்து விட்டால் அதை ஒருபொழுதும் நான் பின்தங்க விடமாட்டேன். ஒருபொழுதும் அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கென உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதுமே முழுக்க முழுக்க என் குழந்தை கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல அதிர்ஷ்டத்தை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டிய காலம் இது என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதையே நாம் உணர்த்துகின்ற இந்த காலங்களில் நமக்கான தேவைகள் எல்லாம் என்னவென்று நமக்கு சரியாக புரிந்துவிடும். நமக்கான விருப்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை என்னவென்று நமக்கு நிச்சயமாக மாற்றி கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலமும் உன்னோடு இருந்து உன் அப்பாவின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் உன் வசமாக மாற்றிக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். என்ன நடந்தாலும் நம் அப்பா நமக்கு அதனை எடுத்துச் சொல்பவர், நம் வாழ்க்கையில் நம் வசமாக்கி கொடுப்பவர் என்பதில் உனக்கு ஒருபொழுதும் குழப்பமே வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் எப்பொழுதுமே உனக்கென்று தெளிவுபடுத்துவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் என்றும் என்றென்றும் உனக்கான அன்பை கொடுக்க நான் வருவேன். உனக்கான நம்பிக்கையின் பலமாக நான் இருப்பேன். நடக்கவில்லை, கிடைக்கவில்லை எல்லாம் இனி இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் இல்லை, இல்லவே இல்லை. என்ன நடந்தாலும் அதை நான் முன்னின்று உனக்கு நடத்துவது, என்னவாக இருந்தாலும் அதை உனக்கு நான் தெளிவாக கொடுப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய வரம் என்பதனை நீ மறக்காதே. எல்லா நாளிலும் இந்த சாயப்பா உன்னோடு உனக்கு துணை இருக்கின்ற இந்த காலத்தை இனிமேல் நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கட்டாயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாக மாற வேண்டும் என்பதை நீ எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் முன்னால் நின்று ஒரு விஷயத்திற்காக நாம் கையேந்தி விட்டோமானால் அதை தெய்வம் நடத்தி கொடுக்கும் வரை அந்த விஷயத்தை ஒருபொழுதும் நீ பின்வாங்கிவிடக்கூடாது. அது வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதும் மன உறுதியோடு இருக்க வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கை என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும். உன்னை சூழ்ந்து நின்று நான் உனக்கென உருவாக்கும் இது போன்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே நம்பிக்கையோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இத்தனை காலமும் உன் அப்பா உனக்கு சொல்கின்ற மிக முக்கியமான விஷயம் இதுதான். உனக்குள் இருக்கின்ற உறுதியான நிலைப்பாடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்குள் இருக்கும் உறுதியான எண்ணம்தான் இந்த அப்பாவை இப்பொழுது ஒருவர் நிலத்திற்கு அழைத்து அங்கே சென்று ஒரு காரியத்தை முடிக்கச் சொல்லி இருக்கிறது.
என் அன்பு குழந்தையே, நான் இருக்கும்போது இனி உனக்கு எந்த ஒரு குழப்பங்களும் தேவையில்லை. நான் இருக்கும்போது இனி எந்த நிலையிலும் உனக்கு வருத்தமும் தேவையில்லை. உன்னோடு உறுதுணையாக நான் இருப்பது இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உனக்கான தேவைகளையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லதையே விரும்பும் என் குழந்தையின் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உடனடியாக குழம்பாதே. சற்றென்று மனம் பதறாதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் அத்தனையும் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம், இனிமேல் எதையெல்லாம் நாம் பெறப்போகிறோம் என்பது எல்லாம் மிக முக்கியமான விஷயம். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். உன்னுடைய கவனங்கள் எல்லாம் சரியாகவே இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையை நீ மாற்றிவிட வேண்டும் என்பதிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள். உனக்குள் நிலைத்திருக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து கொள். நான் இருக்கும் நேரம் முழுக்க இந்த சாயப்பா உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையான தெளிவு கொண்டு நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த சூழ்நிலையும் எதையும் கைவிட்டு என் குழந்தை நீ கலங்கி நிற்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னோடு ஒவ்வொன்றையும் உனக்காகவே நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றிலும் உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடக்க இருக்கிறதோ அதை நீ நல்லபடியாக நடத்திவிட வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு துணை இருப்பவர் இந்த சாயப்பா என்பதனால் இனிமேலும் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நான் முன்னின்று உன்னை காத்து நிற்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. சரியான நேரம் உனக்கு எப்பொழுதும் நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை எப்பொழுதும் வெற்றியின் பாதையில் சரியாகவே அழைத்துச் செல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த நேரங்களை உன் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நான் வருகின்ற இந்த காலம் இனி ஒட்டுமொத்தமாகவே உன்னை வாழச் சொல்லிவிடும் அல்லவா? இந்த தெய்வம் உனக்கு துணை இருப்பது உன்னுள் இருந்து உன்னை சரியாக வழிநடத்த வேண்டும் என்று நினைப்பது எல்லாம் இனிமேல் என் குழந்தையின் வாழ்க்கையில் தரக்கூடிய விஷயங்களினால் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கே என்று இந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய இந்த நல்ல விஷயம் என்னவாக போகிறது என்பதை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்காக என்ன சொல்லி தரும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகளும் சோதனைகளும் எப்பொழுதும் உனக்கு முதலில் புரிய வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் ஒருபொழுதும் உனக்கு அதனை தெரியப்படுத்தக்கூடாது. உன்னோடு எந்த நிலையிலும் நான் வருகின்ற இந்த காலத்தை நீ உறுதிப்படுத்திக் கொள்வதும் உத்தரவாதப்படுத்திக் கொள்வதும் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றிகளை கொண்டு வந்து உன் கைகளில் குவிக்கும் அல்லவா? உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக இனிமேல் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் விஷயங்கள் அத்தனையும் நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். சாயப்பா என்பவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி முடிக்க எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அந்த கஷ்டத்தை துடைக்க எதையும் செயல்படுத்த நினைப்பவர் அல்லவா? ஒருபொழுதும் என் குழந்தையின் வாழ்க்கைக்காக இன்னொரு குழந்தையின் வாழ்க்கையை நான் அழிக்க மாட்டேன். என் குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொருவரின் சந்தோஷத்தை நான் பறிக்க மாட்டேன். அதே நேரம் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நான் ஒவ்வொன்றாக சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக முன்னின்று நான் நடத்துவேன் என்பதுதான் உண்மை. உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என் குழந்தை கடந்து நீ வாழ வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் உனக்கு இந்த சாயப்பா துணை இருக்கும்பொழுது கட்டாயம் வந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? யாரால் உன் வாழ்க்கை மாற்றப்பட இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கே என்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க உன் வெற்றியை நீ நிச்சயமாக எந்த நிலையிலும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று எவ்வளவோ விஷயங்களை தடுத்து நிறுத்தியும் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை மட்டுமே தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றவர்களை காணத்தானே உன் அப்பா சொல்கின்றேன். எப்பொழுதுமே உனக்கு நடக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு அவை எல்லாவற்றிலும் உனக்கான நன்மைகளை கொடுக்க நினைக்கும் இந்த அப்பாவின் அன்பை ஒருபொழுதும் நீ எந்த இடத்திலும் தொலைத்து விடக்கூடாது. உனக்கு நடக்கும் அதிசயங்களை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள். சரி எது தவறு எது என்பதை எல்லாம் நாம் நினைத்து இந்த வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழப்போகிறோம். எல்லா மாற்றத்தையும் இந்த வாழ்க்கையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளப் போகிறோம். எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் இனி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதை சொல்லும் என்பதையும் நாம் உணரப்போகிறோம். எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டாம் என்பதே நீ தெளிவாக இருந்துவிட்டால் இப்போதுள்ள
எப்பொழுதாவது இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி உன் அப்பாவின் அன்பு உன்னை சுற்றி வருகிறது என்பதை நீ புரிந்து கொள். இந்த அப்பா அன்பு எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள தயாராகு. யாரிடத்திலும் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை என் குழந்தைக்கு வந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையும் என் குழந்தைய கஷ்டங்களை நீ நிச்சயமாக முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீ எதிலும் கவனக்குறைவோடு இருந்துவிடக்கூடாது. உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நான் தெளிவாக உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.